இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணியலில் கூட்டுத்தொடர் வரிசை தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கூட்டுத்தொடர் வரிசை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த 5 ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா 5ல் ஒரு 3 ஃபார்முலா தான் நமக்கு மேஜராக தேவைப்படும். அந்த 3 ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே இந்த டாப்பிக்கை நம்ம ஈஸியாக அணுகிடலாம். சார் அந்த 5 ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு டவுட் இருக்கும், எல்லாருக்கும் கேட்பீங்க, நல்லா தெரியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸாம்பிளோட போயிடுறேன். நான் ஒரு சீரீஸ் எழுதிக்கிறேன். 2 2 4 6 8 10. பாருங்கள், எல்லா நம்பருக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் எவ்வளோ தான் இருக்குது? 2ன்னு இருக்குது. கரெக்டுங்களா, 2ன்னு இருக்குது. அதாவது 2 கூட 2 ஆட் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்கிது. 4ஓட 2 ஆட் பண்ணால் நமக்கு 6ன்னு கிடைக்கிது. அதாவது ஒரு நம்பரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நம்பரை கூட்டியோ கழிச்சோ இன்னொரு நம்பர் கிடச்சிச்சின்னா ஒரு சேம் நம்பரால், பாருங்கள் சேம் நம்பரால் தான் கூட்டியிருக்கோம். இதே மாதிரி சேம் நம்பரால் கழித்து வந்திருந்தா எப்படி எழுதிக்கலாம்? அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு 10 8 6 4 2. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? -2. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து -2ன்னு கிடைக்கும். 2 நம்பரை குறைச்சா நமக்கு 10லேருந்து 2 நம்பர் குறைக்கும்போது 8ன்னு கிடைக்கும். 8லேருந்து 2 நம்பர் குறைக்கும்போது 6ன்னு கிடைக்கும். 6லேருந்து 2 குறைச்சா 4, 4லேருந்து 2 குறைச்சா 2ன்னு கிடைக்கும். அதாவது ஒரு காமன் நம்பர் பொதுவான நம்பரால் கூட்டியோ கழிச்சோ ஒரு நம்பரை கிடச்சிச்சின்னா அதை கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதோட வித்தியாசம் வந்து சமமாக இருக்கணும். ஓகேங்களா, வித்தியாசங்கிறது என்ன? ஒரு காமன் நம்பரால் டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கணும். காமன் நம்பரால் மைனஸோ ஆடோ பண்ணிட்டு போயிருக்கணும். அப்படி பண்ணிட்டு போய் ஒரு சீரீஸை க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு நம்பரை பெருக்கியோ வகுத்தோ ஒரு சீரீஸை க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பெருக்கு தொடர் வரிசை, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. இது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. கூட்டுத்தொடரை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க, பெருக்கு தொடரை ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. இதில் நம்ம ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை ஷார்ட்டாக ஏபின்னு சொல்லுவாங்க. ஏபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது தாங்க நமக்கு தேவை. ஓகேங்களா, அப்போது நமக்கு நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம சீரீஸ் என்ன எடுத்தோம்? 2 4 6 8. காமனான நம்பர் என்ன கிடச்சிருந்துச்சி? 2ன்ற நம்பர் கிடச்சிருந்துச்சுங்களா? இதை தான் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க? காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. பொது வித்தியாசம், பொது வித்தியாசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பொது வித்தியாசம் காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. இதையும் வச்சு நமக்கு சம் கேட்பாங்க. இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா டீனு டினோட் பண்ணாங்க. ஓகேங்களா, டீனு டினோட் பண்ணுவாங்க. ஓகே சார், டீனு சொல்லிட்டீங்க, பொது வித்தியாசம்னு சொல்லிட்டீங்க, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக சில பேர் கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தேர்டு டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 2ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி ஃபோர்த்து டேர்மில் இருந்து தேர்டு டேர்மை மைனஸ் பண்ணாலும் 2 தான் கிடைக்கும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொது வித்தியாசத்துக்கான ஃபார்முலா, இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழித்தாலும், மூன்றாவது உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பை கழித்தாலும், இதே மாதிரி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். நாலாவது உறுப்பில் இருந்து மூணாவது உறுப்பை கழித்தாலும் நமக்கு வித்தியாசம் சேமாக தான் இருக்க போகுது. இதுதான் நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா. அதை தான் நமக்கு கீழே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். t is equal to t of n minus t of n minus 1ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே n கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக நம்ம 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, n-க்கு பதிலாக 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம n-க்கு பதிலாக 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவை இப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம். t2 மைனஸ் t1நாலும், t3 மைனஸ் t2நாலும், t4 மைனஸ் t3நாலும் சேம். அதுதான் பொது வித்தியாசத்துக்கான ஃபார்முலா. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேங்களா, நம்ம இங்கே 2 4 6 8ன்னு தான் நம்ம சீரீஸ் எடுத்துடணும். இதில் 2ன்றதை முதல் உறுப்பாக எடுத்துக்கிறாங்க. முதல் உறுப்பை என்ன டினோட் பண்ணுவாங்கன்னா ஏன்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, முதல் உறுப்பை ஏன்னு டினோட் பண்ணுவாங்க. செகண்ட் உறுப்பை வந்து ஏ ப்ளஸ் டின்னு சொல்லுவாங்க. ஏ ப்ளஸ் டி. ஏங்கிறது நமக்கு 2, நமக்கு கிடைச்ச பொது வித்தியாசங்கிறது என்ன? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணால் பொது வித்தியாசம் கிடைக்கும், காமன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2. அந்த வித்தியாசத்தோடு ஆட் பண்ணுறது நமக்கு செகண்ட் டேர்மாக இருக்கும். அப்போ 2 + 2 4. அதை தான் நம்ம ஏ ப்ளஸ் டின்னு சொல்லுவாங்க. இதே தேர்ட் டேர்மை ஏ ப்ளஸ் 3D, சாரி ஏ ப்ளஸ் 2Dன்னு சொல்லுவாங்க. ஏ ப்ளஸ் 2D. ஏங்கிறது முதல் உறுப்பு, முதல் உறுப்பு நமக்கு 2ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் 2Dன்னு சொல்லியிருக்காங்க. 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. டியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 2ன்னு கண்டுபிடிச்சோம். அந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 + 2 6. ஓகேங்களா, அப்போ ஜென்ரல் ஃபார்ம், பொது வடிவம், கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் எப்படி இருக்குன்னா a, a + d,
a ப்ளஸ் 2d கமா a ப்ளஸ் 3d இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதே nth டேர்முக்கு என்ன ஜென்ரல் ஃபார்ம் வரும்னு கேட்டிங்கன்னா a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்றதான் நமக்கு nth டேர்முக்கான பொது வடிவமாக இருக்கும். அப்படியே எக்ஸட்ரா போகும்போது இது nth டேர்ம். அதாவது என்னாவது உறுப்புக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது nth டேர்மோட ஃபார்முலா. ஓகேங்களா? என்னாவது உறுப்பு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2 4 6 8 அதே எக்ஸாம்பிள் தான். என்ன சார் அதே எடுக்கிறீங்கன்னு கொடுக்க நினைக்க வேணாம். 2 4 6 8ன்னு எடுத்துகிட்டு இதில் 10வது உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. 10வது உறுப்பு அதுதான் நம்ம nth டேர்ம்னு எழுதியிருக்கோம். எண்ணுக்கு பதிலாக 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஏங்கிறது என்ன? ஏங்கிறது 2. என்னங்கிறது என்ன? எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 10வது உறுப்பு கேட்குறாங்க. ஸோ எண்ணுக்கு பதிலாக 10. டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசங்கிறது என்ன? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறது தான் பொது வித்தியாசம். அப்போ 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். இதில் ஏங்கிறது என்ன? முதல் உறுப்பு, எண்ணுங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை, டிங்கிறது பொது வித்தியாசம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 இது பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்ம முதல் உறுப்பை என்னன்னு எடுத்தோம்? ஏன்னு எடுத்தோம். காமன் டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசத்தை டின்னு எடுத்திருக்கோம். என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சோம்? டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்றதான் நமக்கான என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதே நமக்கு உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. உறுப்புகளோட எண்ணிக்கை எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேட்பாங்க. இது நம்ம என்னாவது உறுப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த என்னாவது உறுப்பு தான் நமக்கு கடைசி உறுப்பாகவும் இருக்கும். அந்த கடைசி உறுப்பை டிஎனுக்கு பதிலாக எல்லுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டிஎனுக்கு பதிலாக எல்லுன்னு எடுத்துக்கிறேன். டிஎன்னாலும் எல்லுனாலும் சேம் தான். கடைசி உறுப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு. இதிலிருந்து நான் என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு எல்லுக்கு என்ன ஃபார்முலா வரும்? எல்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது தான் நமக்கு கடைசி உறுப்புக்கான ஃபார்முலா. நம்ம உறுப்புகளோட எண்ணிக்கைக்கான ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஏவாக இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் எடுக்கும்போது மைனஸ் ஏவாக வரும். அப்போ எல் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷன் பெருக்கலாக இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் எடுக்கும்போது வகுத்தலாக மாறும். வகுத்தலாக மாறுச்சுன்னா என்னவா மாறும்? எல் மைனஸ் ஏ பை டி ஈக்குவல் டு என் மைனஸ் 1 அப்படின்றது. கரெக்டுங்களா? இங்கே மைனஸ் 1 இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் வரும்போது என்னவா மாறும்? ப்ளஸ் 1 மாறும். நான் லெஃப்ட் சைடில் எழுதுகிறேன். அப்போ எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 அப்படின்றத எதுக்கான ஃபார்முலா? என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்ன? எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இது நமக்கு 3வது ஃபார்முலா. ஓகேங்களா? இன்னும் 2 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஏ, கடைசி உறுப்பு எல் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன சொன்னோம்? என்னன்னு சொன்னோம். அதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இதில் எல் மட்டும் கேட்டாங்கன்னா என்ன? ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. நம்ம என்ன சொன்னோம்? எல்லுனாலும் டிஎன்னாலும் சேம்னு சொன்னோம். எல்லுக்கு பதிலாக டிஎன் எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? எல்லுனாலும் டிஎன்னாலும் சேம். ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் டிஎன்னு சொன்னாங்கன்னா என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். டிஎன்னுங்கிறது என்னாவது உறுப்பு காண்பதற்கான ஃபார்முலா. nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே எண்ணுக்கு பதிலாக நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா 10வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் நம்ம nth டேர்ம்னு எடுத்துக்குவோம். எண்ணுக்கு பதிலாக அப்போ 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? டேரெக்டாக சம்ஸ் வரும்போது அது ரொம்ப புரியும். இப்போ நம்ம என் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கூடுதல் கண்டுபிடிப்போம். இந்த ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. கொஸ்டினாக கூட கேட்கலாம், நம்பராக கூட கேட்கலாம். பொது வித்தியாசம் பூஜ்ஜியமாக கிடைக்கும் கூட்டுத்தொடர் வரிசை மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். அதாவது கான்ஸ்டன்ட் ஏபின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். 3,3,3,3 அப்படின்ற ஒரு சீரீஸ் இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ், இதோட பொது வித்தியாசம் என்ன? பொது வித்தியாசங்கிறது என்ன? பொது வித்தியாசத்தை டின்னு டினோட் பண்ணுவோம். செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நமக்கு செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? தேர்டு டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ரெண்டுமே சேம் தான். அப்போ இதுங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 3ங்கிறது, இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு டேர்ம், இது ஃபோர்த்து டேர்ம். இப்போ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 - 3
0. அதே மாதிரி தேர்ட் டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0ன்னு தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் சேமாக வந்தாலும் அது கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த 3,3,3ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதை நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா -3, -3, என்பதுன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ஏபி, ஆப்ஷன் பி ஜிபி, ஆப்ஷன் சி போத் ஏபி அண்ட் ஜிபி. அதாவது ஏபிங்கிறது கூட்டுத்தொடர், ஜிபிங்கிறது பெருக்குத்தொடர். போத் ஏபி அண்ட் ஜிபிங்கிறது கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர்னு சொல்கிறாங்க. டியில் நன் ஆஃப் தி எபோவ்னு கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் தி எபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிங்க. நான் ஏபி சொல்லிட்டேன், நான் என்ன ஜிபி சொல்லலை. ஏபி கண்டிப்பாக வரப்போகுதுன்னு தெரியும். ஜிபி வருமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது ரெண்டுமே வருமா அப்படின்றத செக் பண்ணி சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ வருமா, இல்லை ஆப்ஷன் சி வருமா, இல்லை ஆப்ஷன் பி வருமானு சொல்லுங்கள். ஆப்ஷன் டி வராது, ஏன்னா நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு நம்ம சொல்லிட்டோம். இது பெருக்குத்தொடர் வரிசையை அமைக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், குறிப்பில் தான் நமக்கு ரெண்டுதோட கூடுதலுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எஸ்என் அப்படிங்கிறது கூடுதல் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. கூடுதலுங்கிறத நம்ம இங்கிலீஷில் சம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n/2 இன்ட்டு 2a + n - 1 × dங்கிறது ஒரு ஃபார்முலா. அதாவது டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். பொது வித்தியாசத்தை வச்சு தான் நம்ம கணக்கை சால்வ் பண்ணணும்னா இந்த கூடுதலை கண்டுபிடிக்கணும். இதே கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. Sn = n/2 a + l. நமக்கு எல்லுங்கிறது என்ன சொன்னோம்? கடைசி உறுப்புன்னு சொன்னோம். கரெக்டுங்களா? லாஸ்ட் டேர்ம்னு சொன்னோம். அப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டு நமக்கு சம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலைன்னா n/2 2a + n - 1 × dன்ற ஃபார்முலாவில் சால்வ் பண்ணி தான் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டேர்முக்கான ஃபார்முலா என்ன சொன்னோம்? அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குங்க. ஓகேங்களா? அதாவது எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? n/2 அப்படியே இருக்கட்டும், ஏ அப்படியே இருக்கட்டும். எல், அதாவது எல்லுங்கிறது என்ன சொன்னோம்? டிஎன்னு சொன்னோம். டிஎனுக்கான ஃபார்முலா என்ன? a + n - 1 × dன்றதான் நமக்கு எல்லுக்கான ஃபார்முலா. அப்போ ஏவையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2aன்னு கிடைக்கும். அப்போ n/2 2a + n - 1 × d. இதுதான் நமக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலாவாக நம்ம சொன்னோம். கரெக்டுங்களா? Sn = n/2 2a + n - 1 × d. இது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதே நமக்கு லாஸ்ட் டேர்ம் எல் கொடுத்துருந்தாங்கன்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான செகண்ட் ஃபார்முலா என்ன? n/2 a + l. இதில் நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் ஆர் தெரிஞ்சுக்கணும். டிஎன்னா என்ன சொன்னோம்? என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு சொல்லியிருந்தோம். டிஎனுக்கான ஃபார்முலா என்ன? a + n - 1 × d. இதில் ஏங்கிறது என்ன? ஏங்கிறது முதல் உறுப்பு, ஃபஸ்ட்டு டேர்ம். என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் டேர்ம், உறுப்புகளோட எண்ணிக்கை. டிங்கிறது என்ன சொன்னோம்? பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசம்னு சொல்லுவோம் தமிழில். அதுக்கான ஃபார்முலா என்ன? இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்போட வித்தியாசம் தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். இல்லைன்னா தேர்டு டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணாலும் நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் தான் கிடைக்கும். அதேமாதிரி ஃபோர்த்து டேர்மில் இருந்து தேர்டு டேர்ம், அதாவது முன்னாடி இருக்க ரெண்டு உறுப்புகளை மைனஸ் பண்ணாலும் நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். தேர்டு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? உறுப்புகளோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? l - a/d + 1. இது மூணாவது ஃபார்முலா. நாலாவது ஃபார்முலா என்ன பார்த்தோம்? கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம். Sn = n/2 a + l. கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கூடுதல் கண்டுபிடிக்கணும். நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலைன்னா எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? Sn = n/2 2a + n - 1 × dங்கிறதான்
கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான இரண்டாவது ஃபார்முலா. இந்த 5 ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும் நம்ம சம்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த 5 ஃபார்முலாவை மட்டும் தெளிவாக நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கூடுதல் கண்டுபிடிப்பு இருக்குது, டெரிவேஷன் இருக்குது. டெரிவேஷன் வேணாம் நமக்கு, அது பெருசாக போய்கிட்டே இருக்கும். அந்த பேஜில் தான் நான் வச்சுருக்கேன். டெரிவேஷன் இன்கேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டெரிவேஷனையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக தனியாக போடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க இப்போ நம்ம கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, k+1, 3k மற்றும் 4k+2 ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கின்றன. அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லிட்டாங்க. எனில் k இன் மதிப்பு காண்க. தென் வேல்யூ ஆஃப் k இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 நம்பரும் கன்சிக்யூட்டிவ் டேர்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு கேவோட வேல்யூ கேட்குறாங்க. சார் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் நம்பர் வச்சு சொன்னீங்க, ஃபார்முலாவாக சொன்னீங்க, இது என்ன சார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு முதல் கொஷின் எழுந்திருக்கும். ரொம்பவே சிம்பிள். நம்ம என்ன பார்த்தோம், காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசங்கிறது பார்த்தோமா. பொது வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்ன சொன்னோம், செகண்ட் டேர்மில் இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், தேர்டு டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். k+1ங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம், 3kங்கிறது செகண்ட் டேர்ம். அப்போ 3k மைனஸ், நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா k+2ங்கிறது 2 டேர்மாக இருக்குது. ஸோ k+1ன்னு எழுதிக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், தேர்டு டேர்ம். தேர்டு டேர்ம்ங்கிறது 4k+2. 4k+2ல் இருந்து இரண்டாவது டேர்மை மைனஸ் பண்ணும். இரண்டாவது டேர்முங்கிறது நமக்கு சிங்கிள் டேர்மாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3k. அப்போ இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும். எந்த சிம்பிளுமே இல்லைன்னா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ்ன்றதான் கிடைக்கும். ஸோ அப்படியே மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறலாம். 3k ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு k, +1 இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். அப்போ -1 ஈக்குவல்ட்டு 4kல இருந்து 3kவை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், கேன்ற வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் 2ன்னு இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் மைனஸ் பண்ணிடலாம். 3kலேருந்து கேவை மைனஸ் பண்ணால் 2kன்னு கிடைக்கும். -1ங்கிறது அப்படியே வந்துடும். ஈக்குவல்ட்டு k+2. நமக்கு இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கேவெல்லாம் ஒரு சைடும் வேல்யூவெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இங்கே இருக்க -1 வந்து ஈக்குவல்ட்டு அந்த சைடு போகும்போது என்னவாக மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 2 + 1 3ன்னு மாறிடும். கரெக்டுங்களா, 3ன்னு மாறிடும். இங்கே இருக்க -1 ஈக்குவல் ஆன்சர் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். 2 + 1 3. அதை தான் இந்த 3 எழுதிட்டேன். இங்கே இருக்க +k வந்து ஈக்குவல் ஆன்சர் வரும்போது -kவாக மாறும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2k இருக்குது, அதுலேருந்து ஒரு கேவை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 2kலேருந்து கேவை மைனஸ் பண்ணால் கேன்னு கிடைக்கும். அப்போ கேவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, k = 3 அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நான் கொஞ்சம் பெருசாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சிம்பிளாகவே சால்வ் பண்ணிடலாம். டேரக்ட் ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் புதுசாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. கொஞ்சம் இது ஹெவியான டாப்பிக்னால தான் நம்ம ப்ரொசீஜர் படி சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிள், நீங்கள் சால்வ் பண்ண ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 3 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாடல் தான். 18, a, b, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது. ஆர் இன் AP அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எனில் a+b இன் மதிப்பு காண்க. அதாவது 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா, இது நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நம்ம வீடியோக்கு தம்ஸ் அப் போட்டுருங்க. நம்மளோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a+b. ரொம்ப சிம்பிள். இதையும் நம்ம டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள். டிஃப்ரென்ஸை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம், டி. பொது வித்தியாசம் டின்னு டினோட் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா, செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணுவோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், தேர்டு டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபோர்த்து டேர்மில் இருந்து தேர்டு டேர்மை மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அப்போ பாருங்கள் எல்லாமே ஈக்குவல் தான். இதில் நான் இந்த டேர்மை மட்டும் விட்டுறேங்க. விட்டுட்டா நமக்கு என்ன கிடைக்கும், சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்காக. அப்போ டிஃப்ரென்ஸுங்கிறது என்னவா மாறும், செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணாலும் ஃபோர்த்து டேர்மில் இருந்து தேர்டு டேர்மை மைனஸ் பண்ணாலும் சமமாக தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாமே சமம்னு நம்மளே சொல்லிட்டோம். இப்போ சமம்னா இந்த நடுவில் இருக்க டேர்மை எடுத்துக்க தேவையில்லை. அது எடுத்தோம்னா நமக்கு லாங் டேர்ம் ப்ரொசீஜராக போய்கிட்டு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணும். அப்போது 18ங்கிறது டேர்ம் 1, ஏங்கிறது டேர்ம் 2, பிங்கிறது டேர்ம் 3, -3ங்கிறது டேர்ம் 4. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டேர்ம் 2ங்கிறது என்ன, ஏ. அதாவது இந்த ஈக்குவல்ட்டு விட்டுருவோம். நம்ம இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். டேர்ம் 2ங்கிறது ஏ. டேர்ம் 1ங்கிறது என்ன, 18. ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ a -18.
ஃபோர்த் டேர்முங்கிறது என்ன -3 மைனஸ் ஆஃப் தேர்ட் டேர்முங்கிறது என்ன பி, அதை அப்படியே வச்சிடலாம். இங்கே -b இருக்குது பார்த்தீங்களா, இதை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இங்கே இருக்க -18 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ அங்கிட்டிருந்து வர்றது மைனஸ்லேருந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ a + b ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸாக போகும், ஏன்னா இங்கே ஆல்ரெடி மைனஸ் டேமாக இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது ப்ளஸ் டேமாக போகும். அப்போ 18, இந்த டேமில் ஆல்ரெடி -3 இருக்குது, அந்த -3 போட்டுறேன். அப்போ 18லேருந்து 3 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 15, அம்பிட்டு தாங்க. அப்போ a + b-யோட வேல்யூ என்ன 15ன்றது ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, நமக்கு 2 டேம் கிடச்சிருக்காங்க, லாஸ்ட் 2 டேமை மைனஸ் பண்ணாலும் 15 தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா, a + bங்கிறது 18லேருந்து 3 மைனஸ் பண்ணாலும் 15 கிடைக்க போகுது. அதாவது நடு 2 டேமை ஆட் பண்ணிக்கோங்க, அதான் நமக்கு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 டேமை ஆட் பண்ணிடுங்க. லாஸ்ட் 2 டேமை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 18 -3 இருக்குது. அப்போ -3 பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 15ன்னு கிடைக்கும். a + b ஈக்குவல் டு, அதாவது செகண்ட் டேமையும் தேர்ட் டேமையும் ஆட் பண்ணிட்டேன். நமக்கு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு டேமையும் ஃபோர்த்து டேமையும் ஆட் பண்ணும். மைனஸ் இருக்கனால தான் -3 எடுத்துருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன 18லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 15ங்கிறது இந்த கொஷனுக்கான ஆன்சர். இவ்வளோ தாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 8th கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 3 + k, 18 - k, 5k + 1 என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k-இன் மதிப்பை காண்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி மாடலில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 7, 10, 13 எக்ஸட்ரா என்ற வரிசையில் 20வது எண்ணானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சீரீஸ் ஆஃப் 7, 10, 13 எக்ஸட்ரா 20th டேம்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நமக்கு ஒன்று தெரியணும், இது வந்து ஏபியா, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு 20th டேம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். 7க்கும் 10க்கு டிஃப்ரென்ஸ் என்ன, அதாவது செகண்ட் டேம்லேருந்து ஃபஸ்ட் டேம் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் டேம்லேருந்து செகண்ட் டேமை மைனஸ் பண்ணுங்கள், 13லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 3. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது, 3 இருக்குது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுங்களா? நமக்கு வித்தியாசம் சமமாக இருந்துச்சுன்னா அதை கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. அது ப்ளஸ் பண்ணியும் வந்திருக்கலாம், மைனஸ் பண்ணியும் வந்திருக்கலாம். ஓகேங்களா, அப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, காமன் டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசங்கிறது 3ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 20வது டேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான சார் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, Tn = a + n - 1 × d. நமக்கு ஏங்கிறது எப்பயுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் தான் ஏ. அப்போ முதல் உறுப்புங்கிறது 7. அப்போ ஏக்கு பதில் என்ன போட்டுடலாம் 7ன்னு போட்டிருக்கலாம். நமக்கு எத்தனாவது டேம் கேட்டிருக்காங்க 20th டேம் கொடுத்துருக்காங்க. அப்போ T20 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு பதில் 7, அப்போ என்னுக்கு பதில் 20 - 1. நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன கிடச்சிருக்கு, செகண்ட் டேமில் இருந்து ஃபஸ்ட்டு டேமை மைனஸ் பண்ணணும், அதுதான் நமக்கு பொது வித்தியாசம். 10லேருந்து 7 மைனஸ் பண்ணால் +3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ × 3. அப்போ அப்படியே சால்வ் பண்ணியிருந்தது தான் 7 அப்படியே வந்துடும். 20லேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 19ன்னு கிடைக்கும். × 3. நமக்கு போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம பெருக்கிட்டு அடுத்து தான் கூட்டுவோம். ஸோ 19யும் 3யும் பெருக்கணுங்க. 19யும் 3யும் பெருக்குங்க. 20 × 3 60. 60லேருந்து ஒரு 3 குறைச்சிக்கோங்க. 3 குறைச்சா எவ்வளோ கிடைக்கும் 57ன்னு கிடைக்கும். அப்போ 7யும் 57யும் கூட்டினா என்ன கிடைக்க போகுது 64ன்னு கிடைக்க போகுது. அப்போ 20வது உறுப்பு 20th டேமுங்கிறது எவ்வளோ 64 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா T25 25வது உறுப்பு 20க்கு பதிலாக 25வது எண் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, சேம் ப்ரொசீஜர். நமக்கு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, Tn = a + n - 1 × d அப்படின்றதான் நமக்கு காமன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணி 25வது உறுப்பை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 100, 95, 90, 85 என்ற தொடர் வரிசையில் 21வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுலேயும் நமக்கு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுக்கல. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். 100ல் இருந்து 95 வரணும்னா என்ன பண்ணியிருப்பாங்க 5 குறைச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி 95ல் இருந்து 90 வரணும்னா என்ன பண்ணியிருக்காங்க 5 குறைச்சிருக்காங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி 90லேருந்து 85 வரணும்னா அதே 5ஆல் குறைச்சிருக்காங்க. அப்போ நமக்கு பொது வித்தியாசங்கிறது என்ன? -5ன்றது தான் நமக்கு பொது வித்தியாசம். அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன? -5. கரெக்டுங்களா. டிஃப்ரென்ஸுங்கிறது -5. முதல் உறுப்புங்கிறது என்ன? 100. அப்போ ஏங்கிறது 100. நமக்கு என்னாவது உறுப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது 21வது உறுப்பு. நமக்கு என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா தான் தெரியும். என்ன? a + n - 1 × d. நமக்கு என்னங்கிறது என்ன? 21. ஏங்கிறது என்ன? 100 ப்ளஸ் என்னங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21வது உறுப்புக்கு கேட்டிருக்காங்க. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ண சொல்லி டிஃப்ரென்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். டிஃப்ரென்ஸ் என்ன? -5. அப்போது 21ல் இருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்க போகுது? 20ன்னு கிடைக்க போகுது. 20 நமக்கு எதால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? -5ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 100 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு மைனஸ் தான் கிடைக்க போகுது. 20ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்குங்க. அப்போ 100ல் இருந்து 100 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 21வது கிடைக்கும். 21வது உறுப்பு கிடைக்கும். எவ்வளவு? 0 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. 0 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. புரிஞ்சுங்களா. அதே ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வைக்காமல் இருந்துடாதீங்க. என்ன சார் பெருசாக இருக்க போகுது? இப்போ அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகருன்றாங்க. அதே மாதிரி ஒரு டைம் படித்தா ஞாபகம் இல்லையா? 10 டைம் படிங்க. 10 டைம் படித்தா ஞாபகம் இல்லையா? 15 டைம் படிங்க. நிற்காமல் போயிருமா? கண்டிப்பாக ஃபார்முலாஸ் நிற்கும் சார். நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கான பலனை கிடைக்க முடியும். ஓகேங்களா. மேக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு மேக்ஸ் டாப்பிக்கே பார்க்காம இருக்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனமான விஷயம். நமக்கு எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிக டைமை வந்து செலவிடணும். அந்த டைமை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதில் டைமை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அதுலேருந்து பெனிஃபிட்ஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைமை கொடுங்க. மேக்ஸுக்கெலாம் டைமை கொடுங்க. ஓகேங்களா. கொடுத்து நிறைய கற்றுக்கோங்க. ஓகேங்களா. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தர்றேன். அதை ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினுங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -11, -15, -14 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின், இவங்களே கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. 19வது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஆன்சர் வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபினா கூட்டுத்தொடர் வரிசையில் 10வது மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது மற்றும் 11வது உறுப்போட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னதை அப்படியே எழுதலாம். 10வது உறுப்புங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? a + 9dன்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு முதல் உறுப்பு ஏன்னு ஆரம்பிக்கும், அதில் டிஏ இல்லை. அப்போ 10வது உறுப்புன்றப்போ நமக்கு டிங்கிறது ஒன்று கம்மியாக வரும். இங்கே 10ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 9dன்னு எழுதணும். ஓகேங்களா. அதாவது 2, 4, 6, 8 அதே எக்ஸாம்பிள் தான். இதை ஏன்னு எடுத்தோம், a + dன்னு எடுத்தோம், a + 2dன்னு எடுத்தோம். கரெக்டுங்களா. அப்போ இது முதல் உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, மூன்றாவது உறுப்புக்கு பாருங்கள் 2dன்னு தான் எழுதியிருக்கும். அப்போ ஒவ்வொரு உறுப்போடையும் 1 மட்டும் கம்மியாகும் 10ன்னு எழுதுகிறப்போ. அப்போ 10வது உறுப்புங்கிறது a + 9dன்னு வரும். நமக்கு ரெண்டுத்தோட விகிதம்னு கொடுத்துருக்காங்க. விகிதம் 4 / 4 நமக்கு சேம். 14வது உறுப்போட விகிதம் கொடுத்துருக்காங்க. 14வது உறுப்புங்கிறது a + 13d. இது ரெண்டுத்துக்குள்ள விகிதம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8/11ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை வச்சு நான் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 11 அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன், மேலே டேமால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 11 × a + 9dன்னு இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டு கீழே இருக்க டைமை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 8 × a + 13d அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. இந்த 11 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 11 × a 11a. 9 × 11 99dன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 8 × a 8aன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 8ஐ 13ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 13ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 104. நான் 18 80 11 88 12 96 13 104ன்னு கிடைக்கும். 104dன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ஏவெல்லாம் ஒரு சைடு, இங்கே 8a 11 விட 8 கம்மியாக இருக்குது. ஸோ ஏவை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இங்கே இருக்க டிஏ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? 11a - 8a விச் இஸ் ஈக்குவல் டு 104d - 99d. 11 ஏலேருந்து 8a மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்?
3Aன்னு கிடைக்கும். 104லேருந்து 99 மைனஸ் பண்ணால் 5Dன்னு கிடைக்குங்க. அப்போ நான் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க டியை ஈக்குவல் டு இன்சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ A/Dன்னு மாறும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 ஈக்குவல் டு இன்சைடு போகும்போது டிவிஷனாக மாறும். அப்போ 5/3. அப்போ ஏக்கு பதில் நம்ம 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டிக்கு பதில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏக்கு பதில் 5, டிக்கு பதில் 3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆறாவது உறுப்பு. ஆறாவது உறுப்புங்கிறது என்ன? A + 5Dங்கிறத நமக்கு ஆறாவது உறுப்பு டிவைடட் பை விகிதம்னு கேட்டனால டிவைட் பண்ணிக்கிறோம். 16வது உறுப்புங்கிறது A + 15D. இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியும். ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5ன்னு கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் 5 × டி. டியோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3ன்னு கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏக்கு பதில் 5 + 15 × டிக்கு பதில் 3. 3 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும். 5ஐயும் 15ஐயும் கூட்டினா என்ன கிடைக்க போகுது? 20 டிவைடட் பை 15 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 45ன்னு கிடைக்கும். 45ஐயும் 5ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 50ன்னு கிடைக்குங்க. ரெண்டையுமே நம்மளால் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத முடியும். அதாவது 0வையும் கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/5ன்னு கிடைக்குங்க. அதாவது 6வது உறுப்புக்கும் 16வது உறுப்புக்கும் உள்ள விகிதம் பார்த்தீங்கன்னா 2:5 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 2:5 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் டவுட் கேட்பீங்க. அதுக்காக தான் நம்ம இதே மாதிரி மாடலில் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. சேம் மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளோட விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு சால்வ் பண்ண பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்லி அதே டைப் தான். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ஸ்கூல் புக் சம் தான். இதோட ப்ரூஃபை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எண்ணுங்கிறது நமக்கு 30. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வரிசையில் 20 பேர் இருக்காங்க. அதாவது 20 பேர் உட்காந்துருக்காங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வரிசையில் 20 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போது முந்தைய வரிசைங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு வரிசை தான். அதை விட எத்தனை பேர் கூடுதலாக இருக்காங்க? 22 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 22க்கு அப்புறம் 2 கூட்டினா நமக்கு 24ன்னு கிடைக்கும். இப்படியே தான் அமைச்சிட்டு போகிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது லாஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேர்மு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட் ரோவில் 20 பேர். அடுத்த ரோவில் என்ன சொல்லியிருக்காங்க? முந்தைய வரிசையை விட 2 இருக்கைக்குள் கூட. 20 விட 2 கூடங்கிறப்போ 22ன்னு வரும். இந்த 22 விட நெக்ஸ்ட் வரிசையில் 2 பேர் கூடங்கிறப்போ 24 வரும். இதே மாதிரி போய்கிட்டு இருப்போக்கப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எல்லுங்கிறத நமக்கு லாஸ்ட் டேர்மு. அது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதை எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? மொத்தம் 30 வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னோட வேல்யூ தான் 30. மொத்தம் 30 வரிசைகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? n = L-A/D + 1. இதில் நமக்கு n தெரியுமா? தெரியும். எவ்வளோ? 30. நமக்கு என்ன தேவை? லாஸ்ட் டேர்ம் தான் தேவை. மைனஸ் முதல் வரிசைங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னவாக இருக்க போது? ஒவ்வொரு வரிசையிலும் அதுக்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிங்கிறது 2. அதாவது நம்ம சீரியஸ் எழுதணும்ல, 20 + 22 + 24 + அப் டு L வரைக்கும்னு கேட்டிருந்தாங்க. இதில் எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? -1. இது ஈக்குவல் டு இன்சைடு வந்தால் என்ன வரும்? +1 இருக்குது பார்த்தீங்களா? அது ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது மைனஸாக மாறும். அப்போ 30லேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்க போகுது? 29ன்னு கிடைக்க போகுது. விச் இஸ் ஈக்குவல் டு L-20 / 2. இங்கே வகுத்தலில் இருக்க 2 ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது என்னவா மாறும்? பெருக்கலாக மாறும். அப்போ 29ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 58. விச் இஸ் ஈக்குவல் டு L-20. இங்கே -20 இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்னவா மாறும்? ப்ளஸில் மாறும். அப்போ L = 58 + 20 ஆட் பண்ணால் நமக்கு என்னங்க கிடைக்கும்? 78ன்னு கிடைக்கும். அப்போ லாஸ்ட் ரோவில் எத்தனை வரிசைகள் இருக்குது, எத்தனை இருக்கைகள் இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 78 சீட் இருக்குங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இதுக்கு ப்ரூஃப் காமிக்கிறோன்னு. இந்த 10வது கொஸ்டினை பாருங்கள். ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள்னு சொல்லிட்டாங்க. இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துட்டோம். மொத்த வரிசைகளை தான் என்னென்னு எடுத்தோம். அடுத்தடுத்த வரிசையில் முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி இருக்கையில் எத்தனை
இருக்கைகள் இருக்குன்னு கேட்கு. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள்? 78 இருக்கைகள் இருந்துச்சு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 78. ஸோ இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 5வது உறுப்பின் 5 தடவையாக 8வது உறுப்பின் 8 தடவையும் சமமாக இருந்தால் 13வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு நான் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணி காட்டிடுறேன். அடுத்து ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஓகேங்களா, இஃப் 5 டைம்ஸ் ஆஃப் 5th டேர்ம், 5 டைம்ஸ் ஆஃப் 5th டேர்ம்ங்கிறது எப்படி எழுதலாம்? a + 4dன்னு எழுதலாம். நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன? a, a + d, a + 2d, a + 3d, a + 4d. இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ 5வது உறுப்பு எப்படி எழுதலாம்? a + 4dன்னு எழுதலாம். அதனால தான் நான் டேரெக்டாக a + 4dன்னு எழுதலாம். 5வது உறுப்புன்றப்போ ப்ளஸ் 4d. ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம். எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் டி ஆட் பண்ணிக்கணும்? 4d ஆட் பண்ணிக்கணும் 5வது உறுப்புன்றப்போ. ஓகேங்களா, 1 மட்டும் குறைச்சிக்கணும், a + 5dன்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் 5th டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a + 4d கரெக்டுங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்க. 8 டைம்ஸ் ஆஃப் 8th டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. 8th டேர்முங்கிறது என்னவாக இருக்கும்? a + 7d. ஒரே ஒரு டேர்மை மட்டும் குறைச்சிக்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? 13th டேர்ம் கேட்குறாங்க. 30th டேர்முங்கிறது என்ன? a + 12dங்கிறது தான் 30th டேர்ம். இதோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, நான் இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 5a மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5aன்னு கிடைக்கும். ப்ளஸ் 4ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 20ன்னு கிடைக்கும். டியால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ டின்னு எடுத்துக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி 8 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 8a ப்ளஸ் 8 × 7 56dன்னு கிடைக்குங்க. போனால் ஏவை ஒரு சைடும் டியை ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. இங்கே 8a இருக்குது, 5a அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 8a - 5a விச் இஸ் ஈக்குவல் டு 20dயில் இருந்து அங்கிட்டிருந்து ப்ளஸில் இருக்க வேல்யூ ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது மைனஸில் வரும். 56d. 8aல இருந்து 5a மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3aன்னு கிடைக்கும். அதே மாதிரி 56லேருந்து 20 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 36 -36ன்னு கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி தான் நமக்கு மைனஸ் இருக்குது, அதே நம்பரால். ஓகேங்களா, இப்போ நம்ம 3ஆல் 2 சைடு டிவைட் பண்ண முடியும். நான் 3ஆல் கட் பண்ணி விட்றேன். 1 3 3 12 × 3 36. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? a = -12dன்னு கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா, இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 30th டேர்ம். 30th டேர்ம்ங்கிறது என்ன? a + 12d அப்படின்றதான் 13வது உறுப்பு. அப்போ நம்ம ஏக்கு பதில் என்ன பண்ணிடலாம்? அந்த -12 போட்டலாங்களா? -12d. அப்போ -12dங்கிறது a ப்ளஸ் 12dங்கிறது 30th டேர்மில் இருக்க 12d. -12லேருந்து +12 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 0 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்படின்றது ரொம்ப சிம்பிளானது. ஓகேங்களா, இப்போ இதுக்கான ஷார்ட்கட்டை சொல்லிடலாம். நமக்கு எத்தனாவது டேர்ம் கேட்டிருக்காங்க? 13வது டேர்ம் கேட்டிருக்காங்க. நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, 13வது டேர்ம்லேருந்து நமக்கு வர டேர்மை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு எதோட இது கேட்டிருக்காங்க? 5வது உறுப்போடையும் 8வது உறுப்பும் சமம்னு சொல்லிட்டாங்க. 8வது உறுப்பும் சமம்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 8 13. நமக்கு வர்ற டேமும் நமக்கு கேட்ட டேமும் சமமாக இருந்துச்சுன்னா ஆன்சர் 0ங்க. ஓகேங்களா, 2 மைனஸ் பண்ணால் 0 தானே கிடைக்கும். 8 + 5 13ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 0. இதே மாதிரி கொஸ்டின் இருக்குது. அடுத்த கொஸ்டினும் அதே தான், நான் காமிக்கிறேன், ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன். பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? 13வது உறுப்பு. கேட்ட உறுப்பு 13வது உறுப்பு. நமக்கு என்ன கேட்குறாங்க? 6வது உறுப்பும் 7வது உறுப்பும் கொடுத்துருக்காங்க. 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பு 7 மடங்கு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு உறுப்பி கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 + 7 13ன்னு கிடைக்கும். இப்போ 13லேருந்து 13 மைனஸ் பண்ணால் என்ன தான் கிடைக்க போகுது? 0 தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி மாடலில் கேட்டாங்கனாலே இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கான ஆன்சரும் 0 தான். அது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. லைட்டாக சின்ன டேர்ம் மட்டும் அதில் ஸ்கூல் புக்கில் எக்ஸ்ட்ரா கேட்டுருப்பாங்க. ஓகேங்களா, சேம் அதே டைப் கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 24வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 24 எழுதிக்கிறேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின், அப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 9 + 15 என்ன கிடைக்கும்? 24 தான் கிடைக்கும். ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன? 0. ஆன்சர் 0 தான். அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி ஸ்கூல் புக் சம்மில் இதே கொஸ்டின் தான், எக்ஸ்ட்ரா இதோட ஒரு மடங்கை மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. அந்ததையும் காமிக்கிறேன். அதுக்கான ஆன்சர் 0 தான். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 7 பாருங்களேன். அதே கொஸ்டின் தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 24வது உறுப்போட 6 மடங்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 24வது உறுப்பு கண்டுபிடிப்போமே. 24 தான் நமக்கு தேவை. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும்
15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம்னு சொல்லியிருக்காங்க. 9ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். அப்போ நமக்கு கேட்டிருக்க உறுப்பும் அதே தான், வந்த உறுப்பும் அதே தான் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் 0. இதோட 6 மடங்கு கேட்டிருக்காங்க. 0வோட 6 மல்டிப்ளை பண்ண, மடங்குனா என்ன? மல்டிப்ளை தானே பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்க போகுது? 0 தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் 0 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. அதாவது இது ஏபிலாம் ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான் கேட்டிருக்காங்கங்க. ஸ்கூல் புக்கை தெளிவாக பார்த்தீங்கனாலே நம்பர் சீரீஸ்க்கெலாம் போதும். இந்த கொஸ்டினில் பாருங்களேன், ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தொடர் வரிசையின் பொது வடிவம்னா டிஎன் கொடுத்துருக்காங்க. டிஎன்ங்கிறது 2n² - 3n + 1ன்னா 8ஆம் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணுக்கு பதில் 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. T8 = 2 × n². n² வேல்யூ என்ன? எண்ணுக்கு பதில் 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 8² வேல்யூ என்ன? 64 - 3 × 8 + 1. ரெண்டையும் 64ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 128ன்னு கிடைக்கும். 3 8ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1. 128ஐயும் 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 129ன்னு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம 24 மைனஸ் பண்ணணும். 24 மைனஸ் பண்ணால் 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0. 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1. அப்போ 105ங்கிறதா நமக்கு 8வது உறுப்பாக இருக்க போதுங்க. இதே இது 10வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 10வது உறுப்பு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. சேம் அதே மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு. ஒரு தொடரின் எண்ணாம் உறுப்பு காணும் வாய்ப்பாடுன்னு கொடுத்துட்டு an = -1n × 1 - n + 2n கொடுத்துருக்காங்க. இதில் 5வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எண்ணுக்கு பதில் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டினுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல், அதாவது SNங்கிறத நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2n² + nன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதன் 8ஆம் உறுப்பு T8 என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கூடுதல் கொடுத்துட்டு உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னாவது உறுப்பு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க? 8வது உறுப்பு கேட்டிருக்காங்களா? அதோட கூடுதலையும் அதுக்கு முன்னாடி நம்பரோட கூடுதலையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 8வது உறுப்பு கிடைக்குங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன நம்பர் கேட்குறாங்களோ அதோட கூடுதலையும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட கூடுதலையும் மைனஸ் பண்ணால் கேட்ட உறுப்பு கிடைக்கும். 8வது உறுப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 8வது உறுப்போட கூடுதலும் 7வது உறுப்போட கூடுதலும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எண்ணுக்கு பதில் என்ன பண்ணலாம்? 8ன்னு போட்டலாம். அப்போ S8 = 2 × n² கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது 8ன்னு தெரிஞ்சிருச்சு. 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 64 + 8. அப்போது 8வது உறுப்போட கூடுதல்ங்கிறது எவ்வளோ கிடைக்குது? 2 × 64 128. 128லேருந்து 8 ஆட் பண்ணால் 136ன்னு கிடைக்கும். இதே மாதிரி 7வது உறுப்போட கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எண்ணுக்கு பதிலாக 7ன்னு போட போகிறோம். 2 × n² கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 7னா 7² வேல்யூ 49 + 7. இப்போ 2ஐயும் 49 மல்டிப்ளை பண்ணால் 98ன்னு கிடைக்கும். 98 + 7 105. ஓகேங்களா? அப்போ நமக்கு 2தோட கூடுதல் கிடச்சிருச்சு. 2த்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 8வது உறுப்பு என்னன்னு தெரிஞ்சிருங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன உறுப்பு கேட்குறாங்களோ அதோட கூடுதலையும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட கூடுதலையும் மைனஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கூடுதல் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. போனதுலாம் பொது வடிவம் வாய்ப்பாடுன்னு டைரெக்டாக கொடுத்தாங்க. கூடுதலுக்கும் அதுக்கு உள்ள வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 136லேருந்து 105 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 31ன்னு கிடைக்குங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31 என்பது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஒரு தொடர் வரிசையின் எண்ணாம் உறுப்பு, அதாவது டேமே கொடுத்துட்டாங்க. நமக்கு கூடுதல்ன்ற வார்த்தை வந்தால் மட்டும்தான் நம்ம போன சம் சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணணும். கொடுத்துட்டு a/n = n/2 n+2 n+2 2n + 3ன்னு கொடுத்துட்டு A9ன்னு கேட்குறாங்க. அப்போ எண்ணுக்கு பதிலாக 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டினே இல்லை, ஆனால் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துருவோங்க. இப்போ தாங்க கூடுதல் நம்ம சால்வ் பண்ண பார்த்தீங்களா? போன கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டினே அந்த மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். அப்போ SN கொடுத்துட்டாங்க. 5n² + 3n 5n² + 3n/2ங்கிறது உறுப்புகளோட கூடுதல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க. T10 கேட்டிருக்காங்க. T10 வேணும்னா என்ன பண்ணணும்? சம் ஆஃப் 10
மைனஸ் சம் ஆஃப் 9 கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆன்சர் என்னன்றதை தெரிவிச்சிருங்க. இதே மாதிரி மாடல் தான் நம்ம போன சம்முக்கு முன்னாடி சம் சால்வ் பண்ணோம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாடல் தான். எண்ணுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. எஸ் எண்ணுக்கு பதிலாக எஸ் 10 கண்டுபிடிக்க போகிறீங்க. அதே மாதிரி எஸ் 9 கண்டுபிடிக்க போகிறீங்க. ரெண்டையும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணால் 10வது டேர்ம் கிடச்சிருங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம என் ஃபைன் பண்ண போகிறோம். என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலா வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு விளையாட்டு திடலில் முதல் வரிசையில் 43 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இரண்டாம் வரிசையில் 38 பேர் இருக்காங்க. மூன்றாவது வரிசையில் 33 பேர் இருக்காங்க. இதே மாதிரி கடைசி வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 3 பேர் இருந்தாங்கன்னா அந்த விளையாட்டு திடலில் எத்தனை வரிசைகள், என் என்ன, நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். இப்போது 43க்கும் 38க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 43க்கும் 38க்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரப்போகுது? 38லேருந்து 43 மைனஸ் பண்ணால் பொது வித்தியாசம் கிடைக்கும் 5 மைனஸ் 5. 43லேருந்து 38 வரணும், மைனஸ் 5 பண்ணணும். அதே மாதிரி 38லேருந்து 33 வரணும்னா மைனஸ் 5 வரணும். அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? கூட்டுத்தொடர் வரிசைன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை வச்சு நம்ம என் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. நமக்கு கடைசி ரோவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. மைனஸ் முதல் வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க? 43 பேர் இருக்காங்க. டிவைடட் பை ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன கிடச்சிச்சு? மைனஸ் 5ன்னு கிடச்சிச்சு. ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸ் 1. 3லேருந்து 43 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 40ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? டிவைடட் பை மைனஸ் 5 ப்ளஸ் 1. மைனஸ் மைனஸ் அடிச்சு விட்றேன். 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5 8 5 40. அப்போ 8ஐயும் 1ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 9. அப்போது 43 38 33 அப் டு 3 வரைக்கும் எத்தனை வரிசை இருந்திருக்குது? 9 வரிசை இருந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அதே மாதிரி சம்தாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விச் டேர்ம் ஆஃப் த சீரீஸ், எந்த நம்பர் வந்து மைனஸ் 54ன்னு கேட்டிருக்காங்க. எத்தனையாவது உறுப்பு? மைனஸ் 54ங்கிறது எத்தனையாவது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. 16 11 6 1 எக்ஸட்ரா என்ற தொடர்ச்சியில் மைனஸ் 54. அதாவது எப்படி எழுதலாம் அந்த சீரீஸாக? 16 11 6 1 எக்ஸட்ரா மைனஸ் 54. இந்த மைனஸ் 54ங்கிறது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் 54ங்கிறது நமக்கு லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பு. 16ங்கிறது நமக்கு முதல் உறுப்பு, அதாவது ஏ முதல் உறுப்பு. கரெக்டுங்களா? நமக்கு 16லேருந்து 11 வரணும்னா என்ன பண்ணியிருப்போம்? 5 குறைச்சிருப்போம், மைனஸ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? அதே மாதிரி 11லேருந்து 5 வரணும், என்ன 6 வரணும் என்ன பண்ணியிருப்போம்? அதே 5ஆல் குறைச்சிருப்போம். 6லேருந்து 1 வரணும் என்ன பண்ணியிருப்போம்? 5 குறைச்சிருப்போம். அப்போ பாருங்கள், வித்தியாசம் எல்லாம் சேமாக இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம் வந்து சேமாக இருக்குது. அப்போ டிங்கிறது 5. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா. நமக்கு என்ன தான் தேவை? எல்லுங்கிறது என்ன? மைனஸ் 54. மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். ஏங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு டைம் வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கு இடையில் பொது வித்தியாசம் என்ன கிடச்சி? மைனஸ் 5 மைனஸ் 5ன்னு கிடச்சிருக்கு. அந்த மைனஸ் 5 போட்டுடலாம். ப்ளஸ் 1. மைனஸ் 54லேருந்து மைனஸ் 16 ஆட் பண்ண என்ன கிடைக்க போகுது? 6 + 4 10க்கு 0, பேலன்ஸ் 1. 5 + 1 6, 6 + 1 7. இப்போ மைனஸ் 70ன்னு கிடைக்க போகுது. டிவைடட் பை மைனஸ் 5 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்க 1. மைனஸை மைனஸை அடிச்சு விட்றலாம். 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5. ஓகேங்களா? 7ல் எத்தனை 5 இருக்குது? 1 5 இருக்குது. பேலன்ஸ் என்ன? 2. 20 ஆயிடுச்சு. 20ல் எத்தனை 5 இருக்குது? 4 5 இருக்குது. அப்போ 14 × 5 70. அப்போ 14ஐயும் 1ஐயும் கூட்டினா நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிரும். 15 அப்படிங்கிறது நமக்கு மைனஸ் 54வதோட உறுப்பாக இருக்கும். 15வது உறுப்பு தான் நமக்கு என்ன? மைனஸ் 54. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன். அதை ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசையில் -1, -5/6, -2/3, எக்ஸட்ரா, 10/3 எனில் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை n என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட் டேர்முங்கிறது என்ன? 10/3. ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது என்ன? -1. டிஃப்ரென்ஸுங்கிறது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். அதை அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, 3, 6, 9, எக்ஸட்ரா 111 என்ற தொடர்வரிசையில் உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை நல்லா பாருங்கள், 3, 6, 9 எக்ஸட்ரா 111. இது என்ன டேபிளுங்க, மூணாவது வாய்ப்பாடுங்க. 1 × 3 3, 2 × 3 6, 3 × 3 9. அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு டேபிளை லாஸ்ட் நம்பர் என்னவோ அதோட வித்தியாசத்தால் டிவைட் பண்ணிடுங்க. வித்தியாசம் என்ன, 3. இந்த 3ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் நமக்கு உறுப்பு கிடைக்கும். அது 111 3ஆல் டிவைட் பண்ணிங்கனாலே நமக்கு எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுருங்க. 1 3 3, 3 × 3 9. 11ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன, 2. இங்கே 1 இருக்குது, அப்போ 21 ஆயிரும். 21ங்கிறது எவ்வளோ 3 இருக்கும், 7 × 3 21. அப்போ 37ங்கிறத இந்த உறுப்புகளோட எண்ணிக்கையாக இருக்குங்க. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணுங்கள். 1ஆல் மல்டிப்ளை ஆகிருக்குன்னு ஒரு காமன் நம்பர். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1 × 3 3, அதை தான் 3 கொடுத்துருக்காங்க. 2 × 3 6. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால லாஸ்ட் டேம் 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதை நம்ம ஃபார்முலா படியும் சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் டேமுங்கிறது 111, ஃபஸ்ட்டு டேமுங்கிறது ஏ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நம்பருக்குள்ள வித்தியாசம் என்ன, 3லேருந்து 3 கூட்டினா தான் 6 கிடைக்கும், 6லேருந்து 3 கூட்டினா தான் 9ன்னு கிடைக்கும். அப்போ காமன் டிஃபரன்ஸுங்கிறது 3. இது அப்படியே n ஃபார்முலாவில் போட்டுடலாம். n-க்கான ஃபார்முலா என்ன, L - A/D + 1. L-க்கு பதில் 111, A-க்கு பதில் 3, டிஃப்ரென்ஸுக்கு பதில் 3. ஏன்னா டிஃப்ரென்ஸ் 3 தானே கிடச்சிச்சு, அந்த 3 அப்படியே போட்டுரும். 1 111லேருந்து 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 108ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 108/3 + 1. 108 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3 3, 3 × 3 9. 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் 1, 18 ஆயிரும். 6 × 3 18. அப்போ 36 + 1 என்ன கிடைக்கும், 37ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, நமக்கு எக்ஸாக்ட் டேபிள்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 1ல் இருந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டேபிள்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அது எந்த டேபிளோ அதே டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு உறுப்புகளோட எண்ணிக்கை கிடச்சிருங்க. ஓகேங்களா, இல்லை சார் எனக்கு புரியலைன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாலே போட்டுருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினுங்க. அதே தான், 320 என்பது 5 8 11 14 என்ற தொடர் வரிசையில் எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம்னா 5 8 11 14 அப் டு 320 வரைக்கும் இருக்கிறப்போ இந்த 320ங்கிறது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 320ங்கிறது நமக்கு லாஸ்ட் டேமு, ஃபஸ்ட்டு டேமுங்கிறது 5, காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது 2த்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 3 3 தான் கேப் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸுங்கிறது 3. இதை வச்சு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, 6ஆல் வகுபடக்கூடிய 3 இலக்க இயலெண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 இலக்கம்னா ஒன்றும் இல்லைங்க, 3 இலக்கம்னா 3 டிஜிட் 3 நம்பர் இருக்கணும். அப்போ 100ங்கிறது 3 இலக்கம், மிகச்சிறிய 3 இலக்கங்கிறது 100, மிகப்பெரிய 3 இலக்கங்கிறது 999 அப்படிங்கிறதான் நமக்கு மிகப்பெரிய 3 இலக்கமாக இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க, 6ஆல் வகுபடக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா, அப்போ 100ன்ற நம்பர் வந்து 6ஆல் வகுபடுமா, ஃபஸ்ட் நான் ப்ரொசீஜர் படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து நான் ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று கொண்டுறேன். 100ன்றது 6ஆல் வகுபடுமானா 6ஆல் எக்ஸாக்டாக வகுபடாது. 101 கண்டிப்பாக 1ன்னு முடிகிறது, 6ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ 101 வகுபடாது. 102 6ஆல் வகுபடுங்க. ஓகேங்களா, 102ன்றது 6ஆல் வகுபடும். 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 6ஆல் டிவைட் பண்ணால் 1 6 6, பேலன்ஸ் என்ன 4, 7 6 42. அப்போ 17 6ஆல் பெருக்கும்போது 102ன்னு கிடைக்குது. 16 6ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்கும், 96ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, 96க்கு அப்புறம் 3 டிஜிட்டுங்கிற வருது 102ன்னு கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் 6ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 3 இலக்க எண் வந்து 102. அடுத்த நம்பர் என்ன வரும், 108 114ன்னு போயிட்டுருக்கும். இதே மாதிரி லாஸ்ட் நம்பர் நமக்கு 6ஆல் வகுப்படக்கூடியது கண்டிப்பாக வந்து ஒற்றை இலக்க எண்ணாக வராது. அப்போ 999 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா, 999 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. 998 வந்து 6ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 6ஆல் வகுத்து பார்க்குறேன். 1 6 6, 1 6 6, 9ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன 3, 39 ஆயிரும். 6 6 36, பேலன்ஸ் என்ன 3, 38ங்கிறது எக்ஸாக்டாக 6ஆல் வகுப்பல்ல. ஸோ 98 வராது. 997 சிங்கிள் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கமாக இருக்குது. ஒற்றை இலக்கத்தில் வந்து 6ஆல் வகுப்படாது. 996, 996ங்கிறது 6ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். 1 6 6, 1 6 6, பேலன்ஸ் 3, 6 6 36, 6 6 36. அப்போ கடைசி மிகப்பெரிய 3 இலக்கன் வந்து 6ஆல் வகுப்படக்கூடியதுங்கிறது 996. அப்போ இதுதான் நமக்கு லாஸ்ட்டு டேம். ஃபஸ்ட்டு டேமுங்கிறது என்ன 102. அப்போ இது ஏ.
கரெக்டுங்களா? நமக்கு உறுப்புகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க, ஸோ பிரச்சனை இல்லை. இதே இது நம்ம கூடுதல் கேட்டாலும் இதிலே சால்வ் பண்ணிடலாம். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்கள், நமக்கு எதால் வகுப்படக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க, 6ஆல் வகுப்படக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தியாசம் எல்லாமே 6ஆக தான் இருக்க முடியும். அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு ஃபார்முலா என்ன? L - A/D + 1. எல்லுங்கிறது என்ன கிடச்சி லாஸ்ட் டேர்ம்? 996 தான் 6ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய மூன்றிலக்க எண். அதே மாதிரி 6ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய மூன்றிலக்க எண்ணுங்கிறது என்ன? 102. நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணிகிட்ருக்கோம்? 6ஆல் வகுப்படக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வித்தியாசங்கிறது 6ஆக தான் இருக்க போகுது. ஃபார்முலாவில் இருக்க +1 போட்டுறேன். 996லேருந்து 102 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 6லேருந்து 2 போச்சுன்னா 4, அப்படியே 9 வந்துடும். 9லேருந்து 1 மைனஸ் பண்ண 8 /6 +1. 6ஆல் அடிக்கிறீங்க, ஒரு 6 8ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6 தான் இருக்குது. 8ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் 2. 4 × 6 24. பேலன்ஸ் என்ன? 5. 54 ஆயிரும். 9 × 6 54. அப்போ 149 + 1. அப்போ 150 நம்பர் வந்து 100க்கும் 999க்கும் இடையில் 6ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? 150ன்னு இருக்குங்க. ஓகேங்களா? 150 இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் என்ன சார்? நமக்கு மிகச்சிறிய மூன்றிலக்க எண்ணுங்கிறது என்ன? 100. மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணுங்கிறது என்ன? 999. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 899ன்னு கிடைக்குங்க. கரெக்டுங்களா? 899ன்னு கிடைக்கும். நமக்கு எதால் வகுப்படக்கூடிய நம்பர் கேட்டிருக்காங்க? 6ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 899. எனக்கு நார்மல் டிவிஷன் தான் தெரியும், அதனால் நான் நார்மல் டிவிஷன் போடுறேன். 6ஆல் கட் பண்ணுறேன். ஒரு 6 6 6. 8ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 2. இந்த 9 அப்படியே அரைக்கிறேன். 9. 4 × 6 24. 29ல் 24 போச்சுன்னா என்ன? 59ன்னு இருக்கும். 59ல் எத்தனை 6 இருக்குது? 9 × 6 54. பேலன்ஸ் என்ன? 5. 5 வந்து 6ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துறேங்க. 50ல் எத்தனை 6 இருக்குது? 8 6 48. அப்போ 8 டைம் வந்துருச்சு. கரெக்டுங்களா? 149.8ன்னு கிடச்சிருக்கு. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 5ஓ அல்லது 5க்கு மேலே போயிட்டாலும் என்ன பண்ணுவோம்? இதை ஹோல் நம்பராக மாற்றிடுவோம். கரெக்டுங்களா? ஹோல் நம்பராக மாற்றிடுவோம். 5 அல்லது 5க்கு மேலே போச்சுன்னா 5 வந்திருக்கணும். 149.5ன்னு இருக்குது. அல்லது 5க்கு மேலேன்றப்போ நமக்கு 149.8ன்னு இருக்குது. அப்போ இதை 149 எப்படி மாற்றிடலாம்? 150ன்னு மாற்றிடலாங்களா? ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150. 0.5க்கு மேலே போச்சுன்னா ஒன்று கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? 0.5க்கு மேலே போச்சுன்னா ஒன்று கூட்டிக்கோங்க. 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 150. சார் இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? இந்த வச்சுருக்கீங்க உங்களுக்கு அடுத்த கொஸ்டின், அதை வச்சு சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 8ஆல் வகுப்படும் மூன்றிலக்க இயலெண்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய மூன்றிலக்க எண்கிறது என்ன? 100. மிகப்பெரிய மூன்றிலக்க எண்கிறது என்ன? 999. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 999லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 899ன்னு கிடைக்கும். நமக்கு எந்த நம்பரால் வரக்கூடிய எண்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க? 8ஆல் வகுப்படக்கூடிய மூன்றிலக்க எண்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 8ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 8ஆல் அடிக்கிறேன். ஒரு 8 8. அப்போ ஒரு 8 8. 9லேயும் ஒரு 8 தான் இருக்குது, ஒரு 8 போட்டுறேன். பேலன்ஸ் என்ன? 1. 19ல் எத்தனை 8 இருக்குது? 2 × 8 16. பேலன்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 19ல் 16 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 3. 3 வந்து 8ஆல் வகுப்படாது. ஸோ நான் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு அதை 30ன்னு மாற்றிடுறேன். எத்தனை டைம் அடியாகும்? ஒரு 8 8 2 8 14 3 8 24. 3 × 8 24. அப்போ 0.3 தான் கிடச்சிருக்கு. ஸோ 0.5ஓ அல்லது 0.5க்கு மேலே போனாலோ ஒன்று கூட்டிக்க சொன்னேன். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போது 0.5 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் 112. 112ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சார் இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் உங்களோட ஷார்ட்கட் அப்படின்னீங்கன்னா இதுக்கு இருக்குது, இன்னொரு கொஸ்டின் இருக்குது உங்களுக்காக. இந்த கொஸ்டின் பாருங்கள், அதே மாடல் தான். என்ன கேட்டிருக்காங்க? 9ஆல் வகுப்படும் மூன்றிலக்க இயலெண்களின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய மூன்றிலக்க எண்ணுங்கிறது என்ன? 100. மிகப்பெரிய மூன்றிலக்க எண்ணுங்கிறது என்ன? 999. இப்போ ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வித்தியாசம் கிடைக்கும். 999லேருந்து 100 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 899 கிடைக்கும். நமக்கு எந்த நம்பரோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க? 9ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 9ஆல் வகுத்துறேன். ஒரு 9 9. 9 × 9 81. 89லேருந்து 81 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 8. 89ன்னு ஆயிடுச்சு. 89ல் எத்தனை 9 இருக்குது?
9 × 9 81. 81லேருந்து 89 மைனஸ் பண்ணால் 8ன்னு இருக்கும் பேலன்ஸு. 8 வந்து 9ஆல் வகுப்படாது. ஸோ நான் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0ன்னு சேர்த்துட்றேன். ஓகேங்களா? அப்போது 9ல் 80 எத்தனை டைம் அடியாகும்? 8 × 9 72. 8 × 9 72ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 8 0.5க்கு மேலே போச்சு. 0.5க்கு மேலே போனால் என்ன சொன்னேன்? 1 கூட்டிக்க சொன்னேன். 99 + 1 100 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்க? 13ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்கள். ஈரிலக்க எண்கள்ங்கிறது ஒன்றும் இல்லை, 10லேருந்து 99 வரைக்கும் இருக்கிறது தான் ஈரிலக்க எண்கள். இதில் 13ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 13 வாய்ப்பு டேரெக்டாகவே தெரியுமா பார்த்தீங்களா? 13, 1 13 13, 2 13 26, 3 13 39, 4 13 52, 5 13 65, 6 13 78, 7 13 91. 8 போடும்போது நமக்கு 100 தாண்டி போயிடுது. அப்போ எவ்வளோ உறுப்பு தான் இருக்குது? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 டைம் தான் 13ஆல் வகுப்படக்கூடிய நம்பரு 10லேருந்து 99க்குள்ளே இருக்குங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சார் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஷார்ட்கட் வருமா சார்னா? கண்டிப்பாக வருங்க. 13ஆல் வகுப்படக்கூடிய ஈரிலக்க எண்கள்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய ஈரிலக்க எண்கள் 10, மிகப்பெரிய ஈரிலக்க எண்கள் 99. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்கிறது என்ன? 89. நமக்கு எதால் வகுப்படக்கூடிய நம்பரோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க? 13ஆல் வகுப்படக்கூடிய நம்பரோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ 89 13ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 6 13 78ங்க. 6 13 78. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அதாவது ரிமைண்டருங்கிறது 11. 11 வந்து 13ஆல் வகுப்படாது. ஸோ நான் பாயிண்ட் வச்சுட்டு 0ன்னு சேர்த்துக்கிறேன். அப்போ 110. 110ல் எத்தனை 13 சார் இருக்குன்னா 8 13 இருக்குங்க. 8 13 104. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 6. இது நமக்கு தேவையில்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 விட தாண்டி போயிடுச்சு. ஸோ 1 ஆட் பண்ணியிருக்கேன். 6 + 1 7 அப்படின்றது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவாங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் காண்கன்னு கொடுத்துட்டு 3 5 7 அப் டு 71 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு லாஸ்ட் டேர்ம்ங்கிறது 71ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? Sn = n/2 a + l அப்படின்றத நமக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா. இதில் எல்லுங்கிறது 71 தெரிஞ்சு போச்சு. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3 தெரிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே n இருக்கே, இந்த n எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிற்குது. n வந்து நம்ம ஃபார்முலா படியும் போடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் நான் 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். 1 மைனஸ் பண்ணால் 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2, 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4, 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6, 70லேருந்து 1 மைனஸ் 71லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 70. அப்போ 2 4 6. இப்போ 2ங்கிறது எதோட மல்டிப்ளே? 1 × 2. 2ஓட மல்டிப்ளே 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? 2 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணால் மொத்தம் எவ்வளோ டேம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 1 7 1 2 2 3 2 6 5 2 10 35 × 2 70. அப்போ 3லேருந்து 3 5 7 அப்படின்ற போயிடுறப்போ 71ங்கிறது எத்தனாவது உறுப்புனா 35வது உறுப்புங்க. அப்போ எண்ணுக்கு பதிலாக 35ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? நான் வாய்ப்பாடாக மாற்றிட்டேன். 3ன்னு இருந்ததை 2ஆ வாய்ப்பாடாக மாற்றிட்டேன். 1 மைனஸ் பண்ணும்போது அப்படியே செகண்ட் டேபிளோட மல்டிப்ளிகேஷனாக வருது. ஸோ லாஸ்ட் டைமை நான் 2ஆல் டிவைட் பண்ணாலே மொத்தம் எவ்வளோ உறுப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 35. அப்படியே அந்த 35 போட்டுறேங்க எண்ணுக்கு பதிலாக. இப்போ 35/2. சார் நம்ம மைனஸ் பண்ணதோட வேல்யூ எடுத்துக்கோமானா கூடாது. நமக்கு கொடுத்துருக்க கொஷினோட வேல்யூ தான் ஏக்கும் எல்லுக்கும் எடுத்துக்கணும். ஏவோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ 71. 3யும் 71யும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 35/2ங்கிறது அப்படியே வந்துடும். 3 கூட்டும் போது 74ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 74ன்னு கிடைக்கும். அப்போ 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 3 2 6 7 2 14. 35யும் 37ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 1295ன்னு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க கூடுதல் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? கூடுதல் கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான். இது சார் எனக்கு n கண்டுபிடிச்சது தெரியல சார் அப்படின்னா என்னுக்கான ஃபார்முலா என்ன? l - a/d + 1. எல்லுங்கிறது எவ்வளோ? லாஸ்ட் டைம் 71. ஏங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு டைம் 3. டிஃப்ரென்ஸ் 3க்கும் 5க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 2. அதே மாதிரி 5க்கும் 7க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 2. அப்போ டிஃப்ரென்ஸுங்கிறது 2 + 1. 71லேருந்து 3 மைனஸ் பண்ணுறேங்க. 3 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 68ன்னு கிடைக்கும். 68/2 + 1 அடிக்கிறேன். 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 34 × 2 68. 34 + 1 35ங்கிறத நமக்கு என்னோட வேல்யூ. அதான் நம்ம டேரெக்டாக டேபிளாக மாற்றி 35ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் எக்ஸாம் தரேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 + 11 + 17 + அப் டு 95ஓட
கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதோட கூடுதல் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 + 5 + 9 அப் டு என்ற தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் என்ன சொன்னோம்? கூடுதல்னு சொன்னோம். இங்கே லாஸ்ட் டேர்ம் எதுவும் கொடுத்துருக்காங்களா? லாஸ்ட் டேர்ம் என்னது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு கூடுதலுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எத்தனை உறுப்புகள்னு கேட்டிருக்காங்க, என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஸ்என்னுக்கு பதிலாக 190ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஏக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டிஃபரன்ஸுங்கிறது என்ன? 1லேருந்து எதை ஆட் பண்ணால் 5ன்னு கிடைக்கும், 4 ஆட் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 4லேருந்து எதை ஆட் பண்ணால் 9ன்னு கிடைக்கும், 5லேருந்து எதை ஆட் பண்ணால் 9ன்னு கிடைக்கும், 4 ஆட் பண்ண கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஸுங்கிறது 4. அப்படியே நமக்கு தெரிஞ்ச டைம் அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஸ்என்னுக்கு பதிலாக 190, நமக்கு வந்து n தெரியாது, /2 அப்படியே வச்சுக்கிறேன். 2a, ஏங்கிறது நமக்கு 1ன்னு இருக்குது, அப்போ 2னே வச்சுக்கலாம். 2 × 1 2னே வச்சுக்கலாம். ப்ளஸ் n - 1 × d. டிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4ன்னு கண்டுபிடிச்சோங்க. ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 = டிவிஷனில் இருக்க 2 = வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். 190 2ஆல் பெருக்கினா எவ்வளோ கிடைக்கும்? 380ன்னு கிடைக்குங்க. விச் இஸ் ஈக்குவல் டு n அப்படியே வச்சுக்கிறேன், 2யும் அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த 4 உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேங்க. 4 × n 4n மைனஸ் 4 × 1 4. அப்போ -4லேருந்து 2 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -2ன்னு கிடைக்குங்க. அந்த -2 அப்படியே வச்சுக்கிறேன். 4n - 2 4n - 2. இங்கே இருக்குது பார்த்தீங்களா n, இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இங்கே அப்படியே 380ங்கிறது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. 380 அப்படியே வரும். 4n² - 2n. ஓகேங்களா? -2n. இங்கே ப்ளஸில் இருக்க 380 ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்னவா மாறும்? மைனஸாக மாறும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் நமக்கு? 4n² - 2n - 380 = 0ன்னு கிடைக்குங்க. இந்த 3 டேர்மே கண்டிப்பாக 2ஆல் வகுபடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 2n² - n -190 = 0. இதிலிருந்து நம்ம n எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம்னா, இங்கே எப்பயுமே 1 இருக்க மாதிரி வச்சுக்கணும்னா இந்த நம்பரை கொண்டு வந்து இதால் பெருக்கிடுங்க. பெருக்கினா என்ன கிடைக்கும்? 190 2ஆல் பெருக்கும்போது 380ன்னு கிடைக்கும். அப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -380ன்னு கிடைக்கும். அதே 2 நம்பரை மைனஸோ அல்லது ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? -1ன்னு இருக்குது. அப்போ -1 கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 380ன்னு கிடைக்கும், அந்த 2 நம்பரை மைனஸோ ஆடோ பண்ணும்போது -1 கிடைக்கும். 20யும் 19யும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 19யும் மல்டிப்ளை பண்ணால் 380. 19 × 2 38. ஒரு 0 இருக்குன்னா ஒரு 0 சேர்த்துக்கலாம், 380ன்னு கிடைக்கும். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ண பார்த்தீங்களா, அந்த 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். நமக்கு -1 வரணும். -1 வரணும்னா எந்த நம்பருக்கு மைனஸ் போட்டால் நமக்கு -1 வரும்? பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் நமக்கு -1ன்னு கிடைக்கும். ஸோ 20ங்கிறத நமக்கு பெரிய நம்பர், அந்த மைனஸ் போட்டேன். இதுக்கப்புறம் கூட 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு என்னங்கிறது எத்தனை ஃபேக்டர் கிடச்சிருக்கு? 2 ஃபேக்டர் கிடச்சிருக்கு. அப்போ n - 20/2ங்கிறது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி n + 19/2ங்கிறது ஒரு ஃபேக்டராக கிடச்சிருக்கு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது, ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மைனஸாக போகும். ஸோ இது டேம் வராது. இந்த 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 /2 20. இப்போ n - 10ன்னு கிடச்சிருக்கு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இந்த -10ங்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்னவா கிடைக்கும்? +10 வரும். அப்போது மொத்தம் எத்தனை உறுப்புகள் கிடச்சிருக்கு பாருங்கள். 10 உறுப்புகளை கூட்டினா நமக்கு 190 கிடைக்குங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே டைப்பில் இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்க? 6 + 13 + 20 + 27 + எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 375 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக போன சம்மே தான், நம்பர் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போன சம்மை புரியலனா கூட திருப்பி ரிவர்ஸ் வச்சு சால்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் சேம் ஆன்சர் தான் வரும். என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க.
இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிசலினியஸ் டைப். நமக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சம்மில் அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி சம்ஸ் தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான சம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கமா பி கமா சி கமா எல் கமா எம் என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின். அப்போது இது எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டு 2a மைனஸ் பி மைனஸ் 2c மைனஸ் எல் ப்ளஸ் 2mோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏபிசி எல்எம்க்கு வந்து நம்பர் கொடுத்துர்லாங்க. என்ன நம்பர் எடுத்துக்கணும்? கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கிற மாதிரி நம்பர் எடுத்துக்கணும். ஏங்கிறது 1ன்னு எடுத்துக்கிறேன், பிங்கிறது 2ன்னு எடுத்துக்கிறேன், சிங்கிறது 3ன்னு எடுத்துக்கிறேன், எல்லுங்கிறது 4ன்னு எடுத்துக்கிறேன், எம்முங்கிறது 5ன்னு எடுத்துக்கிறேங்க. எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் சமமாக வந்தால் அதை நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்கோம். 1க்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2க்கு 3 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1, அதே மாதிரி தான் 5 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் சேம் எடுத்துட்டோம். அப்போது நமக்கு ஏக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிக்கு பதில் 2, சிக்கு பதில் 3, எல்லுக்கு பதில் 4, எம்முக்கு பதில் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 1 2 தான் கிடைக்க போகுது. மைனஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ வந்து நம்ம 2ன்னு எடுத்திருக்கோம். மைனஸ் 2சின்னு சொல்லியிருக்காங்க. சியோட வேல்யூ நம்ம 3ன்னு எடுத்திருக்கோம். மைனஸ் எல்லோட வேல்யூ 4ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் 2mன்னு கொடுத்துருக்காங்க. எம்மோட வேல்யூ வந்து 5ன்னு எடுத்திருக்கோம். இதோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. 2 × 1 2 மைனஸ் 2 அப்படி வரப்போகுது. 2 × 2 6. போர்ட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் நான் எல்லாத்தையும் எழுதிட்டுருக்கேன். மைனஸ் 4 அப்படி வந்துடும். ப்ளஸ் 2 × 5 10. நமக்கு ப்ளஸ் வேல்யூவில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். 10 + 2 12. ஏன்னா 2 வேல்யூ ப்ளஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ண போர்ட்மாஸ் ரூல் படி. ஸோ ப்ளஸ் பண்ணிட்டேன். மைனஸ் 2 + 6 8, 8 + 4 12. 12லேருந்து 12 மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்க போகுது 0. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த நம்பர் மட்டும் கரெக்டாக எடுக்க தெரிஞ்சுன்னா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அந்த நம்பர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், அதே மாடல் தான். பிக்யூஆர்எஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசி எல்எம்என்னுக்கு பதில் பிக்யூஆர்எஸ்டின்னு கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு பி மைனஸ் 4q + 6r மைனஸ் 4s + t. கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நான் சொல்கிறத வச்சு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நான் பியோட வேல்யூ 1, க்யூவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 3, எஸ்ஸோட வேல்யூ 4, டியோட வேல்யூ 5 எடுத்துக்கிறேன். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையானா கூட்டுத்தொடர் வரிசை. ஏன்னா அடுத்தடுத்த நம்பரால் ஒன்றால் ஆட் பண்ணி அடுத்தடுத்த நம்பராக எழுதியிருக்கேன். ஸோ பிக்கு பதில் 1ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 4q கொடுத்துருக்காங்க. க்யூக்கு பதில் நம்ம 2ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் 6r கொடுத்துருக்காங்க. ஆருக்கு பதில் நம்ம 3ன்னு எடுத்திருக்கோம். மைனஸ் 4sன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு பதில் நம்ம 4ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் டி கொடுத்துருக்காங்க. டிக்கு பதில் 5ன்னு எடுத்திருக்கோம். அப்படியே மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம். 1 மைனஸ் 4 × 2 8 ப்ளஸ் 6 × 3 18, 4 × 4 16 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5. அப்போ நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூவை ஃபஸ்ட் எடுத்துடலாம். முன்னாடி எந்த சிம்பிளுமே இல்லைன்னா ப்ளஸில் இருக்குன்னு அர்த்தம். 1 + 18 19, 19 + 5 24. மைனஸ் வேல்யூவை எடுத்துக்குவோம். 8 + 6 14. ரெண்டுத்துக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிடுறேன். 16 + 8 24. 24லேருந்து 24 மைனஸ் பண்ண என்ன தான் கிடைக்க போகுது? 0 அப்படின்றதான் இந்த கொஷனுக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டினும் அதே மாதிரி தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கமா பி கமா சி என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால். அப்போ ஏபிசிங்கிறது கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. a² - b² டிவைடட் பை b² - c² மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஏபிசிக்கு பதில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எழுதணும். நான் ஏக்கு பதில் 1, பிக்கு பதில் 2, சிக்கு பதில் 3ன்னு எடுத்துக்கிறேன். இது 1 2 3ங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையாக 3தோட டிஃபரன்ஸுமே 1 தான் வருது. ஸோ நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை தான். அப்போ ஏக்கு பதில் நான் இந்த இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1² வேல்யூ என்ன? 1 மைனஸ் b² கொடுத்துருக்காங்க. பிக்கு பதில் 2, 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்க போகுது? 4ன்னு கிடைக்க போகுது. டிவைடட் பை பிங்கிறது 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு கிடைக்க போகுது. மைனஸ் சிங்கிறது 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு கிடைக்க போகுது. 1லேருந்து 4 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் எழுதிக்கணும் மைனஸ். 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிளை மைனஸ் இருக்குது, அந்த சிம்பிள் எழுதிடலாம். மைனஸ் கட் பண்ணிட்டா என்ன கிடைக்குது? 3/5ன்னு கிடைக்குது. நமக்கு எந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது 3ன்னு கிடைக்குதோ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது 1ங்கிறது என்ன? ஏ, 2ங்கிறது என்ன? பி. 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. ஓகே. 5ன்னு எது 2த்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கும்? பிங்கிறது 2, சிங்கிறது 3. 2த்தையும் கூட்டும் போது 5ன்னு கிடைக்குது. அப்போ பி + சி. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன?
ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை பி ப்ளஸ் சிங்கிறது ஆன்சர். அதாவது 3ன்னு கிடைக்குங்க. எது ரெண்டுத்தை கூட்டும்போது 3ன்னு கிடைக்குது, 1ஐயும் 2ஐயும் கூட்டும்போது 3 கிடைக்குது. 1ங்கிறது எதுக்கு பதிலான வேல்யூ எடுத்தோம், ஏன்ற வேல்யூ தான் 1ன்னு எடுத்தோம், பீன்ற வேல்யூ தான் 2ன்னு எடுத்தோம். அப்போ ஏ ப்ளஸ் பி 2ஐயும் கூட்டினா 3ன்னு கிடைக்குது. 5 எது ரெண்டுத்து கூட்டும்போது 5ன்னு கிடைக்கும், 2ஐயும் 3ஐயும் கூட்டும்போது 5ன்னு கிடைக்கும். 2ங்கிறது எதோட வேல்யூ, பியோட வேல்யூ. 3ங்கிறது எதோட வேல்யூ, சியோட வேல்யூ. 2ஐயும் கூட்டினா 5ன்னு கிடைக்குது. அதனால தான் பி ப்ளஸ் சின்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பில் இருக்க நிபந்தனை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். நமக்கு வேல்யூவாக கொடுக்காம இந்ததாக கேட்டிருக்காங்க, வேரியபிள்ஸாக கேட்டிருக்காங்க. அப்போது இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், நான் டிஃப்ரென்ஸ் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணுறதும் தேர்ட் டேர்மில் இருந்து தேர்ட் டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். நமக்கு செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது ஏ, செகண்ட் டேர்முங்கிறது பி, தேர்ட் டேர்முங்கிறது சி. இப்போ செகண்ட் டேர்ம் என்ன, பி. ஃபஸ்ட் டேர்முங்கிறது என்ன, ஏ. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், தேர்ட் டேர்ம் என்ன, சி. செகண்ட் டேர்ம் என்ன, பி. அப்படியே இங்கே மைனஸ் பின்னு இருக்கிறது ஈக்குவல் டு இன்சைடு கொண்டு வரேன், இங்கே மைனஸ் ஏவாக இருக்கிறது ஈக்குவல் டு அன்சைடு கொண்டு போகிறேன். அப்போ எப்படி மாறும், பி ப்ளஸ் பி 2பின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா. 1 + 2னா என்ன, 2 + 1னா என்ன, இதை ரெண்டுமே அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ 2பிங்கிறது என்ன, ஏ ப்ளஸ் சி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 2பிங்கிறது ஏ ப்ளஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n மைனஸ் டிஎன்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மலாக டிஎனுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேங்களா, நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, T2n கேட்குறாங்க. அப்போ என்னுக்கு பதிலாக 2n சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க அதே ஃபார்முலாவில், ஏ ப்ளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேங்களா, என்னுக்கு பதிலாக 2n போட போகிறோம், அவ்வளோதான். இதோட இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாங்களா. மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த டியால் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டின்னு கிடைக்கும். அதே மாதிரி இதில் டியை உள்ள மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் 2nd மைனஸ் டின்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ணிடலாம். நமக்கு T2nலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ T2nங்கிறது என்ன, ஏ ப்ளஸ் 2nd மைனஸ் டின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, மைனஸ். அப்போ இந்த எல்லா டேர்மே மைனஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே ப்ளஸ் ஏன்னு இருக்குது, மைனஸ் ஏவாக வரும். இங்கே ப்ளஸ் என்டின்னு இருக்குது, ஸோ மைனஸ் என்டியாக வரும். இங்கே மைனஸ் டின்னு இருக்குது, மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் டியாக மாறிடும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் பண்ணிடலாம், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாம். 2ndலேருந்து என்டியை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ என்டி அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, என் இன்ட்டு டிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. பாருங்கள், அப்போது ஒரு மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் விடை தெரியவில்லைன்றது வச்சு வந்திருக்கு. ஸோ இதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக பார்த்தீங்கனாலே போதுங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சு அப்ளிகேஷன் பண்ண தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஈஸியான டாபிக். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டினுங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின், கான்செப்ட் தெரிஞ்சினாலே போதும். இதுக்கு டேரெக்டாகவே நம்ம ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா, நமக்கு இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, டி மிகை எனில் ஏவும் மிகை. அதாவது டி வந்து பாசிட்டிவ்னா ஏவும் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான். 100 95 90 85ன்னு எடுத்தோம். இந்த சீரீஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோம், நம்ம இன்றைக்கி கிளாஸ்லேயே சால்வ் பண்ணோம். ஓகேங்களா, இதில் முதல் டேர்முங்கிறது என்ன, ஏ 100ன்னு இருக்குது. என்ன வேல்யூவில் இருக்குது, ப்ளஸ் வேல்யூவில் இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன, செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணும். 95லேருந்து 100 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், -5ன்னு கிடைக்கும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏ பாசிட்டிவாக இருக்கப்போ டி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் அவங்க பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் தவறான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, T20 T21 22 அப் டு 30 வரைக்கும் இருக்கிறதோட கூடுதல் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கப்போ T25ங்கிறது 0வா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் T25ன்னு எடுத்துக்கிறேங்க. T25ஓட வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ T26, அதாவது நான் T பதில் 26 27 எழுதிக்கிறேன். 27 28 29 30. ஓகேங்களா, அப்போ 0ன்னு அனுப்பிச்சோன்னா நெக்ஸ்ட் 1 2 3 4 5ன்னு வருங்களா. இதே மாதிரி நான் 20 வரைக்கும் எடுத்துக்கிறேன். இங்கே 24
23 22 21 20. அப்போ ஜீரோக்கு கீழே வந்துச்சுன்னா மைனஸில் வரும். 24ங்கிறது -1 -2 -3 -4 -5. அப்போ T25 வந்து ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சீரீஸோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எல்லாத்தோடது டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்கும். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் வந்து 1. -5லேருந்து 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -4 கிடைக்கும். -4லேருந்து 1 ஆட் பண்ணால் -3 கிடைக்கும். ஸோ இது வந்து கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ T25 வந்து 0 வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. -5லேருந்து -5 மைனஸ் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டு தான். T25 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், D10 D20 D30 D40ங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு T20ங்கிறது என்ன? -5. T20ங்கிறது -5. அப்போ D10ங்கிறது என்னவாக இருக்கும்? -15 இருக்கும். 10 நம்பர் அப்படியே குறைஞ்சிருக்கு. ஸோ -15 தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன? T30. T30யோட வேல்யூ என்ன? 5 +5 இருக்குது. அப்போ D40யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? +15 இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்களேன். ரெண்டுத்துக்கும் 5லேருந்து 15 வரணும்னா என்ன கூட்டியிருக்கணும்? 10 கூட்டியிருக்கணும். -5லேருந்து +5 வரணும்னா 10 கூட்டியிருக்கணும். -5லேருந்து 0 0லேருந்து 5 கூட்டினா 10. அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வேல்யூ இருக்குது. மேலேயே எழுதியிருக்கும். -5லேருந்து +5 வரணும்னா எவ்வளோ கூட்டணும்? 10 கூட்டணும். -15லேருந்து -5 வரணும்னா 10 கூட்டணும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் பிங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 2 நம்பர் N1 N2 வந்து கூட்டும்போது 50ன்னு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நான் N1க்கு பதில் 25ன்னு எடுத்துக்கிறேன், N2க்கு பதில் 25ன்னு எடுத்துக்கிறேன். 25யும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 50ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 50ன்னு கிடைக்கும். அப்போ N1ங்கிறது 25 தான், N2ங்கிறது 25 தான் எடுத்திருக்கேன். அப்போ N1ங்கிறது என்ன? T25. N2ங்கிறது என்ன? T25. ரெண்டோட வேல்யூ என்ன? 0. அப்போ 0 கூட்டினா என்ன தான் கிடைக்க போகுது? 0 தான் கிடைக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சிங்கும் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் நம்ம சொன்னோம். இதில் இருக்கிறதுலே தவறான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளோ தான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப பேசிக்கான சம் தாங்க, ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு மனிதன் 5 நாட்களில் 100 திராட்சைகளை சாப்பிட்றான். அப்போ 5 நாள் சேர்த்து 100 திராட்சை சாப்பிட்றான். ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்கள் சாப்பிட்டதை விட 6 திராட்சை கூடுதலாக சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் நாள் சாப்பிட்ட திராட்சையோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. முதல் நாள் சாப்பிட்ற திராட்சையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் 6 கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது நாள் என்னவா மாதிரி இருக்கும்? ஒரு 6 கூடி இருக்கும். 3வது நாள் என்னவா இருக்கும்? இன்னும் ஒரு 6 கூடி இருக்கும். x+6லேருந்து ஒரு ஆட் பண்ணோம்னா x+12ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் நாள் என்னவா இருக்கும்? x+18ன்னு கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா, 4வது நாள் வந்து x+18. 5வது நாள் என்னவா இருக்கும்? x+24. ஒவ்வொரு நாளும் 6 கூடி இருக்குது, அதனால் 6 கூட்டி எழுதிக்கிறேன். இந்த மொத்தம் 5 நாள் சாப்பிட்டதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 100 சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்துனா நமக்கு எவ்வளோ திராட்சையை சாப்பிட்ருக்காரு? 100 திராட்சையை சாப்பிட்ருக்காருன்னு அர்த்தங்க. ஓகேங்களா, 5 நாள் சேர்ந்துருக்காங்க. முதல் நாள் எக்ஸ் நம்பர் ஆஃப் திராட்சையை சாப்பிட்றாரு. 2வது நாள் x+6, ஏன்னா ஒவ்வொரு நாளும் 6 கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை நாள்? 5 நாள். எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 5 எக்ஸ் இருக்குங்க. ஆட் பண்ணால் 5 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் நம்பர் ஆட் பண்ணுங்கள், 6 + 12 18, 18 + 18 36, 36 + 24 60ன்னு கிடைக்குங்க. 5x + 60ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 100க்கு ஈக்குவலாக இருக்குங்க. இதில் எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா முதல் நாள் சாப்பிட்ட திராட்சைகளோட எண்ணிக்கை என்னென்னு எடுத்திருக்கேன்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதுங்க. இங்கே +60க்கு ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மைனஸாக போகும். அப்போ 100ல் இருந்து 60 மைனஸ் பண்ண என்ன கிடைக்க போகுது? 40ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, 40 அப்படின்றது கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ இந்த 5ஆல் டிவைட் பண்ணிடு. 1 5 5, 8 × 5 40. அப்போ முதல் நாள் எத்தனை திராட்சையை சாப்பிட்ருப்பாரு? 8 திராட்சையை சாப்பிட்ருப்பாரு. இதே இது 5வது நாள் எத்தனை திராட்சையை சாப்பிட்டாருன்னு நான் கொஸ்டின் கேட்குறேங்க. 5வது நாள் வந்து எவ்வளோ திராட்சை சாப்பிட்டாருன்னு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இவ்வளோ தான் நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேங்களா, தெளிவாக பொறுமையாக உட்காந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் 25க்கு 25 அடிக்க முடியும். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.